அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு பகல் வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய வகுப்பை ஆரம்பிக்கின்றேன். நாங்கள் 2025ஆம் ஆண்டு தலைமை இந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். வினாத்தாள் 1, 2க்கு விடையளிக்கின்ற முயற்சியில வினாத்தாள் 2க்கான சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் எனும் பாடப்பரப்பில் பல விடயங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் சுற்றாடல் என்பது ஒரு பரந்த பரப்பு. நாம் நினைப்பது போல மிக இலகுவாக அவற்றுக்கு விடையளித்துக் கொள்ள முடியாது. நாங்கள் நிறைய தகவல்களை சேகரித்து வைத்திருந்தால்தான் சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் பாடப்பரப்புக்கும் விடையளிக்க முடியும். அப்ப அதில் ஒவ்வொரு வினாவுக்கும் அலசி ஆராயும் போது நீண்ட நேரங்கள் எடுக்கும் என்பதை கருத்தில் கொள்ளுவோம். இப்ப நான் உங்களுக்கு என்னுடைய வெற்றிக்கணிகள் என்கின்ற பயிற்சி தாளில் நாங்கள் பார்க்க வேண்டிய அதாவது சுற்றாடல் சார்ந்த வினாக்களுக்கு சில வினா விடை காணும் விளக்கத்தை உங்களுக்கு கற்பிக்க போகின்றேன். அப்ப நீங்க அதற்கு நான் தருகின்ற விளக்கங்களை விளங்கி கொண்டு உங்களை அறிவை அதற்கேற்ப விசாலமாக்கி கொள்ளுங்கோ. அப்ப நீங்க எக்ஸாமை சிறப்பாக எதிர்கொள்ள முடியும். இப்ப நாங்க சுற்றாடல் சார்ந்த கேள்விகள் 29ல இருந்து ஆரம்பித்தது. அதாவது 30 வினாக்கள் மொத்தம் இருக்கும். அதற்கு 3 தெரிவு விடைகள் இருக்கும். அதில் பொருத்தமான விடையை நாங்கள் தெரிவு செய்வோம். 34வது வினா பாடசாலை, நீதிமன்றம், வைத்தியசாலை போன்ற இடங்களுக்கு அருகில் காணக்கூடிய வீதி சமிக்கையின் கருத்திகள். அதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னான், ஒவ்வொரு வினாவுக்கும் நாங்கள் விடையளிப்பதற்கு ஒவ்வொரு பெரிய பாடப்பரப்பை அவதானிக்க வேண்டி இருக்கின்றது. இப்ப நாங்கள் வீதி சமிக்கை பற்றிய பொதுவான அறிவு எங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தா தான் நாங்கள் தெருவில் தங்கி நடப்பதற்கே பொருத்தமான ஆட்களாக இருக்கும். அப்படி வீதி ஒழுங்குமுறை எங்களுக்கு தெரிய இல்லையா இருந்தால் நாங்கள் விபத்துக்களை சந்திக்கணும். அதோடு நாங்கள் அந்த வீதியில போற வாகனாதிகள், பாதசாரிகள் போன்றவருக்கு இடையூறு விளைவிக்கிறவராகவும் போய்விடுவோம். அதனால எங்களுக்கு அந்த வீதி சமிக்கைகள், சமிக்கை என்றால் என்ன? குறியீடு. அதாவது ஒருவர் வாய்மொழியா சொல்வதோ எழுத்து மொழியா சொல்வதை விட சமிக்க குறியீடு மூலம் மிக தெளிவாக விடை பகர முடியும். உங்களுக்கு இப்ப தெரியும், நீங்க சிக்னல் லைட் பார்த்திருக்கிறீங்க. அதாவது சந்தி வழியே இருக்கிற எச்சரிக்கை விளக்கு 3 நிறம் இருக்கு, சிவப்பு, மஞ்சள், பச்சை. அந்த விளக்கு ஏன் இருக்கணும்? அதுல நில், போ, ஆயத்தமாக இருக்கலாம் என்று நீங்கள் கருதுவீர்களா என்றால் தவறு. காரணம் என்னென்றால், நில், கவனி, செல் என்று நாங்கள் அதில் எழுதினா எத்தனை மொழியில் எழுதுவோம்? எத்தனை மொழி இருக்கு உலகம் முழுக்க. அப்ப இந்த சிக்னல் லைட் வெளிச்சம் சிவப்பு என்றால் அது தெரியும், ஆபத்து இருக்கு. அப்ப நில். வேற பச்சை என்றால் செல், மஞ்சள் என்றால் ஆயத்தமாக, இதற்காவது ஆயத்தமாக கவனி. அப்ப இந்த 3ம் எங்களுக்கு எல்லாருக்குமே பொதுவாக, அப்ப இது இலகுவாக இருக்கும். அதாவது குறியீடுகள், வாகன எச்சரிக்கை, சமிக்கைகள். இங்க கேட்கப்படுது பாடசாலை, நீதிமன்றம், வைத்தியசாலை. இந்த இடங்கள்ல முக்கியத்துவம் என்னென்றால் எங்களுக்கு தெரியும், இது அநேகர் கூடுகின்ற இடம். பொதுமக்களுக்கு அல்லது மாணவர்களுக்கு அல்லது நோயாளிகளுக்கு சேவை செய்கின்ற இடம். இப்ப பாடசாலை என்றால் மாணவர்கள் இருப்பார்கள், ஆசிரியர்கள் இருப்பார்கள். அப்ப ஒரு பெரிய ஒரு பரந்தப்பட்ட ஓரளவு மக்கள் கூட்டத்தோடு அல்லது மாணவர் கூட்டத்தோடு, சிறுவர்களோடு, பெரியவர்களோடு கூட இருக்கின்ற இடம், அதிகம் இருக்கின்ற இடம். நீதிமன்றம் என்றால் நீதிபதி இருப்பார், வக்கீல்கள் இருப்பார்கள், அதாவது வழக்கு தொடுத்த, அதாவது வழக்கை தொடுப்பவர் வாதி, அதுக்கு எதிரானவர் பிரதிவாதி, அவர் சார்பானவர்கள் எல்லாம் இருப்பார்கள். அப்ப அப்படிப்பட்ட இடங்களுக்கு அடுத்தது வைத்தியசாலை.
வைத்தியசாலைன்னா அங்க நோயாளிகள் பல பேர் இருப்பார்கள். அப்படிப்பட்ட இடங்கள்ல அருகில காணக்கூடிய வீதி சமிக்கையின் கருத்து எது என்று கேட்கப்படுது. அப்ப வீதி சமிக்கை எது என்றும் எங்களுக்கு சொல்லவில்லை. ஆனா இந்த இடங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீதி சமிக்கை எது? நேரே போகக்கூடாதா, முந்தி செல்லக்கூடாதா, ஒலி எழுப்பக்கூடாதா என்ற உடனே எங்களுக்கு, அதாவது வீதி சமிக்கை என்ற கருத்துக்கள் தெரிந்தபடியால் ஒலி எழுப்பக்கூடாது. ஒலி என்றால் சத்தம். ஏனென்றால் பாடசாலை பக்கத்திலே நாங்கள் கோணடித்து சத்தம் அளித்தினால் பாடசாலையில பிள்ளைகள் படிக்க முடியாது, அது இடையூறாக முடியும். அதே மாதிரி தான் நீதிமன்றத்தில் நீதிபதி விசாரித்து கொண்டிருப்பார் குற்றங்களை, தவறுகளை, அதுக்கு தீர்ப்பு வழங்குறது. அப்ப அது இடையூறாக முடியும். அதே மாதிரி தான் வைத்தியசாலையில அங்க மிக முக்கியம். வைத்தியசாலையில கொஞ்சம் சத்தம் கூடினா கூடி சிலருக்கு பாரதூரமான நோய் இருந்தால் அதிர்ச்சியால இறப்பு கூடி நிகழலாம். அப்ப ஒலி எழுப்பக்கூடாது என்பதுதான் அதற்கான விடை. ஒலி எழுப்பக்கூடாது என்பதற்கு என்ன குறியீடு இருக்கும் என்றால், வட்டத்துக்குள்ள ஒரு கோன் இருக்கும், அடிக்கிற கோன், அது வட்ட சிவப்பு நிறத்தாலான வட்ட குறியீடாக இருக்கும். இப்ப நான் அதை கிரிக்காட்டுறேன் பாருங்க. படமாக கிரிக்காட்டாவிட்டாலும் உங்களுக்கு அடையாளம் விளங்கினா சரி. இப்படியாக வட்டமாக இருக்கும். இதுக்குள்ள குறுக்க கோடு இருக்கும். அப்ப இந்த குறுக்க கோடு இருந்தால் என்ன? தடை செய்யப்பட்டது. அதுக்குள்ளே ஒரு கோன் இருக்கும், அதாவது ஒலி எழுப்புற கோன். அது வளைந்து இருக்கும், இப்படியாக வளைந்து வந்து இப்படி இப்படி வளைந்து இருக்கும். இதுல பின்னுக்கு அந்த கோன் அடிக்கிற பகுதி இருக்கும். அப்ப இந்த கோணின் கருத்து என்ன? இது ஒலி எழுப்பும். அப்ப இது அமர்த்தி ஒலி எழுப்பக்கூடாது, ஒலி எழுப்பக்கூடாது. ஏனென்றால் இது பொது இடங்கள், அந்த இடங்கள்ல பலரும் இருக்கிறார்கள், அந்த இடத்துல ஒலி எழுப்பாதீர்கள் என்பதே குறியீடு, இந்த கருத்து. அப்ப வாகன எச்சரிக்கை, அதாவது பாதசாரிகளுக்கான அல்லது வாகனாதிகளுக்கான எச்சரிக்கையாக இந்த குறியீடுகள் பயன்படுகின்றன. இது எல்லாருமே தெரிந்திருக்கணும், மாணவர்களாகிய நீங்களும் தெரிந்திருக்கணும். அப்ப இந்த குறியீடுகள்ல 3 நிறங்கள் பயன்படுத்தப்படுகின்றது பிள்ளைகள். இப்ப கவனிங்கோ, நான் உங்களுக்கு இதுல 3 வகையான குறியீட்டு அடையாளங்கள் இருக்கின்றது. அதாவது சாய் சதுரமாக அது மஞ்சளாக இருக்கும். நான் அதை மஞ்சள் நிறத்துல நிறுத்தி காட்டுறேன். அதாவது சாய் சதுரமாக அமைப்பிருந்து அதுக்குள்ள ஏதாவது குறியீடு இருக்கும், அதாவது கருப்பு நிறத்துல நிறுத்தப்பட்டிருக்கும். இதன் கருத்து என்னென்றால், இது முன்னால் என்பதை குறிக்கின்றது. முன்னால உள்ளது என்றால் மஞ்சள் நிற பின்னணி, இது முழுக்க மஞ்சளாக இருக்கும், முழுக்க மஞ்சள் நிறமாக இருக்கும். இதுக்குள்ள கருப்பு நிறத்தில் ஒரு அடையாளம் இருக்கின்றது. இப்படி என்றால், இப்படியாக ஒரு அடையாளம் இருக்கின்றது என்றால் அம்புக்கோடு இருக்கின்றது கருப்பு நிறத்துல. இது கருப்பு நிறத்துல இருக்கிறது வைத்துக் கொள்ளுவோம். அப்ப இந்த குறியீடு கருத்து என்னென்றால், இந்த தெருவில முன்னால போய் முன்னால கொஞ்சம் தூரம் தள்ளி, அதாவது வலது பக்கம் திரும்பக்கூடாது, சாரி திரும்பலாம், வலது பக்கம் திரும்புவது, அதாவது வலது பக்கம் திரும்புவதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கின்றது, வலது பக்கம் திரும்பவும். அப்ப இந்த கருத்து என்ன? முன்னால் வலது பக்கம் திரும்பவும், அதே மாதிரி எதிராக இருந்தால் இடது பக்கம் திரும்பவும், அல்ல நேரே செல்லவும் என்ற குறியீடின் கருத்தாக இருக்கின்றது. அப்ப மஞ்சள் குறியீடு கருத்து, அதாவது முன்னால் அல்லது எதிரே என்பதை கருத்துகின்றது. அதே மாதிரி நான் இப்ப முதல்ல சொன்ன சிவப்பு வட்டமாக இருந்தால் இது மஞ்சள் சாய் சதுரம். அடுத்தது சிவப்பு வட்டமாக இருந்தால் அதுக்கு குறுக்கு கோடு ஒன்று இருந்தால் அதன் கருத்து என்னென்றால் இதை செய்யக்கூடாது, தடை. அப்போ ஒலி எழுப்பக்கூடாது. அல்லது இப்படியாக இதே மாதிரி ஒரு குறியீடு இருக்குமா இருந்தால் அதுல சிவப்புல, அதன் கருத்து என்ன? நீங்கள் வலது பக்கம் திரும்ப கூடாது, திரும்ப முடியாது. அதுல தெரி இருந்தாலும் நீங்க திரும்ப கூடாதுன்றதான் கருத்து. அப்ப உங்களுக்கு மஞ்சள் என்பது முன்னால் இருப்பதை
அறிவுறுத்துவதும், சிவப்பு என்பது எச்சரிக்கை, செய்யக்கூடாது, தடை செய்யப்பட்டது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளணும். இதே மாதிரி நீல நிறத்தில சதுர வடிவில சில அடையாளங்கள் இருக்கும். நீல பின்னணி, நீல வடிவில இந்த நிறங்கள் மிக முக்கியம். ஏனென்றால் தடை செய்யப்பட்ட இதுகளுக்கு சிவப்பு நிறத்திலான கருத்து என்னென்றால் கண்டிப்பாக அது தடை செய்யப்பட்டது, செய்யக்கூடாது, செய்தால் அது குற்றம். மஞ்சள் என்றால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே இந்த எச்சரிக்கையை பின்பற்றுங்க. அடுத்த நீலம் என்பது உங்களுக்கு தகவல் தருவது. இப்ப நீங்க வாகனத்துல போய்கொண்டிருக்க உங்களுடைய எரிபொருள் குறைய போகின்றது என்றால் நீங்க பாப்பீங்க எங்க பெட்ரோல் செட் அருகில இருக்கிறது. அப்ப இந்த நீல எச்சரிக்கையில பெட்ரோல் செட் எவ்வளவு தூரத்திலே இருக்கின்றது, வைத்தியசாலை எவ்வளவு தூரத்திலே இருக்கின்றது, தங்குமிடம் எவ்வளவு தூரத்திலே இருக்கிறது, விமான நிலையம் எவ்வளவு தூரத்திலே இருக்கின்றது என்பதை காட்டி இது தகவல் வழங்குகின்றதாக 3 வகையான எச்சரிக்கைகள் இருக்கும். இதுல ஒலி எழுப்பக்கூடாது என்பது என்ன நிறத்துல இருக்கும் என்றால் சிவப்பு நிறத்திலான் இருக்கும். நீங்க மிகுந்த கவனமாக இதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. மிகுதிய நீங்கள் அந்த வீதி சமிக்கை குறியீடுகளை பார்த்து புரிந்து கொள்ளலாம். சரி பிள்ளைகள், நாங்கள் இனி அடுத்த வினாவுக்கு செல்வோம். எமது நாட்டில் வாகன இறக்குமதி அதிகரிக்கின்ற காலத்தில் சூழலுக்கு ஏற்பட்ட பாதகம் ஒன்று. அதாவது வாகன இறக்குமதி அதிகமாக இருந்தால் எங்களுடைய சூழலுக்கு வாகன இறக்குமதி அதிகம் இருந்தால் போக்குவரத்து இலகுவாகவும் போக்குவரத்து வசதியாக இருக்கும். இருந்தால் நாங்க நீண்ட தூரம் செல்வதற்கெல்லாம் வாகனங்களை தான் இல்லாது, நீண்ட கிட்ட இருந்தால் கூடி வாகனம் தான் பயன்படுத்துகிறோம். என்ன காரணம் என்றால் ஆதிகால மக்கள் நடந்து சென்று செய்த காரியங்களை எல்லாம் நாங்கள் இப்ப வாகனங்களில் சென்று இலகுவாக விரைவாக செய்து முடிக்கிறோம். அப்ப எங்களோட நாட்டில் கொஞ்ச காலத்துக்கு முதல் நிறைய வாகனம் இறக்குமதி செய்தார்கள், இப்பவும் ஓரளவுக்கு இறக்குமதி செய்கிறார்கள், இடையில கட்டுப்பாடாக இருந்தது. அப்ப இந்த அதிக அளவில் வாகனம் இறக்குமதி செய்தால் என்ன சூழலுக்கு பாதிப்பு என்றால் சூழல் வழி மாசடைந்தது. அதாவது வாகனம் என்றால் என்ன, எரிபொருளை ஊற்றி அந்த எரிபொருள் எரிந்து புகை விட்டு வாகனம் என்ஜின் இயங்கும். அப்ப அந்த புகை கார்பன் கூடியது. அதாவது அந்த எரிதலுக்கு ஆக்சிஜனை பயன்படுத்தி எரிந்து முடிந்து வெளியேற்ற புகையில கார்பன் இருக்கின்றது. அப்ப கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் அவங்களுக்கு கூடாது. அப்ப அது காற்றில சேரும் போது நாங்கள் தெருவில் போய்க்கு அதை சுவாசிக்க வேண்டி இருக்கின்றது. அது எங்களுக்கு கொடுமையை நோய்களை உண்டு பண்ணும். அப்ப அதற்கான விடை சூழல் மாசடைந்தது. அதாவது அதிக வாகனங்கள் தெருவில் போனால் புழுதி கிளப்பப்படும், அவை விடுகின்ற புகைகள்ல கார்பன் இருந்து எங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும். இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். வீடுகளில் இடம்பெறும் விருந்து பிரசாரம் ஒன்றில் உணவு வீண் விரியமாவதற்கு சாதகமல்லாத நிகழ்வு எது? பாருங்க, இந்த கேள்வியில நீங்க அவதானிக்க வேண்டியது சாதகம் அல்லாத நிகழ்வு. அப்ப சாதகமான நிகழ்வு அல்ல. வீடுகளில் விருந்து பிரசாரம் ஒன்றில் உணவு வீண் விரியமாகின்றது. அப்ப வீண் விரியமாகுதற்கு சொன்னால் இப்ப விருந்து பிரசாரங்கள்ல உங்களுக்கு தெரியும், உணவு பரிமாறுவார்கள், எப்பவும் கொஞ்சம் கூடுதலாகத்தான் கொடுப்பார்கள், ஏனென்றால் அவர்கள் திருப்தி அடைவதற்கு. ஆனா அந்த விருந்து பிரசாரங்கள்ல கூடுதலாக கொடுக்கின்ற போது அவர்கள் கூடியளவு உணவை விரியமாக்கி குப்பைகளில் கொட்டுவார்கள் உண்டு. அடுத்தது அதிக அளவில் உணவு தயாரிக்க வேண்டி இருக்கும். 100 பேரை அழைத்திருந்தால் 120 பேருக்கான உணவு தயாரித்தால் தான் அவைக்கு திருப்தி. நிறைய இருந்தால் பரவாயில்லை, குறைய இருந்தால் அவர்களை திருப்திப்படுத்தாமல் விட முடியாது. அடுத்தது வீடுகளில் அழைத்தவர்கள் பங்கு பெற்றாதிருத்தல். இதுல 3 விடைகள் தந்திருக்கு. ஒன்று பாருங்க, அதிக அளவு உணவு தயாரித்தல். அது மேல அதாவது இந்த உணவுச்சாலை, அதாவது விருந்து பிரசாரத்தின் போது
அதிகளவு உணவு தயாரிக்க வேண்டும் என்று நான் இப்ப சொன்னா 100 பேர் என்றால் 120 பேருக்குரிய சாப்பாடு தயாரிக்க வேண்டி இருக்கின்றது. அப்ப அந்த அதிகளவு உணவு சிலது பிரியமாக செய்கின்றது. அப்ப வீண் விரும்பியாது சாதகம் அல்லாததான் இங்கு கேட்கப்படுகிறது. அப்ப சாதகமானது அழைத்தவர்கள் பங்கு பெற்றாதிருத்தல், அதுவும் அந்த உணவு வீண் விரியமாகுவதற்கு சாதகமானது. ஏன் இப்ப ஒரு 100 பேரை அழைக்கிறார்கள், 50 பேர் தான் வருகிறார்கள், அவர்கள் 120 பேரை சமைத்திருக்கிறார்கள். அப்ப சமைத்த உணவு வீணாகின்றது, அப்ப அது வீண் விரியமாகின்றது. அப்ப சாதகம் அல்லாதது அல்ல. அளவுக்கு அதிகமாக உணவு உண்ணல் என்பது ஒரு நகைச்சுவையான பதில். அதானே 100 பேருனா 120 பேரை சமைக்கின்றோம். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா இது ஒரு பிரச்சனையும் பெற போறது. அப்ப கேள்விக்கான விடை 3வது. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். இது சுற்றாடல் சார்ந்த செயற்பாட்டின் வினாக்கள். தச்சு தொழிலோடு சம்பந்தப்படாத உபகரணத்தை காட்டும் படம் இது. இந்த கேள்விகளை வாசிக்கின்ற போது அனைவரும், அதாவது கேள்வியில தரப்படுகின்ற அறிவுறுத்தல், தரப்படுகின்ற தரவுகள் அல்ல, கேட்கப்படுகின்ற அறிவுறுத்தலை மிக கவனமாக பின்பற்ற வேண்டும். தச்சு தொழில் என்றால் மரவேலை செய்கிறது. இப்ப ஒரு வீடு கட்டுவதாக இருந்தால் மேசன் வீடு கட்டுவார், தச்சன் கதவுகள் கூரைகள் போன்றவற்றை செய்கிறது தச்சு தொழில், மரவேலை. அப்ப இங்க கேட்க சொல்லப்படுது தச்சு தொழிலோடு சம்பந்தப்படாதது, சம்பந்தப்பட்டது அல்ல. உடனே நீங்க இந்த கேள்வியை கவனமா வாசிக்காவிட்டால் சம்பந்தப்பட்டது என்று கல்வியை கோடு போட்டுடுவீர்கள், அல்ல இதுக்கு கோடு போடுவீர்கள். ஆனா தவறு. என்ன காரணம்? இங்க சம்பந்தப்படாததுதான் கேட்கப்படுது. இவை இரண்டும் தச்சு தொழிலோடு சம்பந்தப்பட்டது. அப்ப சம்பந்தப்படாதது என்றால் இந்த மண்வெட்டி, அதாவது உங்களுக்கு தெரியும் மண்வெட்டி மண்ணை கொத்தி மண்ணை பதமாக்குறது. விவசாயம் செய்வதற்கு மண்ணை பதமாக்குறதான் மண்வெட்டி. பசலைகள் இடுவது மண்ணை பழமாக்கல். அப்ப மண்வெட்டி விவசாயத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்போ இதுல சம்பந்தப்படாதது மண்வெட்டி என்பது விடையாகும். இனி அடுத்த 38வது வினாவை பார்வையிடுவோம். மேசன் வேலைகளை செய்யும் போது ஒரு தடவை பயன்படுத்தியதை மறு தடவை பயன்படுத்த முடியாத பொருள் எது? மேசன் என்பது சிமெண்ட் வேலை செய்பவர். அவன் அந்த வேலை செய்கிற போது ஒருக்கா பயன்படுத்தினத இன்னொருக்கா பயன்படுத்தாத பொருள் எது என்று கேட்கப்படுகிறது. ஒரு தடவை தான் அந்த பொருளை பயன்படுத்துகிறார்கள். தூக்குக்குண்டு. உங்களுக்கு தெரிந்திருக்கணும் பிள்ளைகள், தூக்குக்குண்டு என்பது ஒரு கட்டிடத்தின் நிலைக்குத்து தளத்தை சீர்பார்க்கிறது. அப்ப தூக்குக்குண்டுக்கு பதிலாக சும்மா ஒரு கல்ல நூல்ல கட்டி போட்டு தூக்கி பார்த்தாலும் அது தூக்குக்குண்டு தான். ஏனென்றால் நாங்க உயரமான இடத்துல இருந்து ஒரு கல்லை நூல்ல கட்டி போட்டு விட்டால் கல்லு நேராகத்தான் நிற்கும். அப்ப நேராக நின்றால் அது நிலைக்குத்து தளத்தை சீர்பார்க்கிறது. அப்ப தூக்குக்குண்டு நீங்க மேசன் வேலை செய்கிறவை என்ற உபகரணங்களை பார்த்திருப்பீர்கள். இப்படியாக இருக்கும் தூக்குக்குண்டு என்பது. இப்படி கீழே பாரமாயிருக்கும். இதுல இருந்து கயிறு கட்டி தொங்குற மாதிரி இருக்கும். அப்ப இங்க ஒரு மட்டத்துல பிடித்து கொண்டால் அது இதுக்காக நேராக நிற்குது. அப்ப இந்த சுவர் சரியா இருக்கான்னு பார்க்கறது. இது ஒரு உருளை மாதிரி இருக்கும். உருளை இடப்பாரமாயும் இருக்கும், காற்றுக்கு அசையாம. இதுதான் தூக்குக்குண்டு. இந்த தூக்குக்குண்டு பயன் என்னென்றால் நிலைக்குத்து தளத்தை சீர்பார்த்தல். ஆனா இங்க என்ன கேட்கப்பட்டது? மேசன் வேலைக்கு ஒரு தடவை பயன்படுத்தினது அடுத்த தடவை பயன்படுத்தாத பொருள் என்னன்னு கேட்கப்படுது. இது அல்ல. இது ஒருக்கா பயன்படுத்தினா திரும்ப பயன்படுத்துவார்கள். அடுத்த நீர்மட்டம். நீர்மட்டம் என்பது இப்படியான ஒரு பலக சட்டமாக இருக்கும். இந்த சட்டத்துல நடுவில் ஒரு இடத்துல ஒரு பைப்புக்குள்ள தண்ணி நிற்கும். தண்ணி மாதிரி குமிழி நிற்கும், காற்று குமிழி. தண்ணிக்குள்ள ஒரு காற்று குமிழி நிற்கும். இந்த காற்று குமிழி இந்த நீர்மட்டத்தை நாங்க வைக்கிறது சாய்வாக இருந்தால் காற்று குமிழி மேலேயே நிற்கும் அந்த மட்டத்துல.
அப்ப நேராக நின்றால் தான், இப்படி நேராக நின்றால் அந்த காற்று குமிழி இருக்குல்ல சரியாக நடுவில் நிற்கும். அப்ப நீர், அதாவது கிடைத்தளத்தை சீர்பார்க்கிறது இது. இது எப்படி நீர்மட்ட நிலைக்குத்து தளத்தை சீர்பார்க்கிறோமோ அதே போல நீர்மட்டம் கிடைத்தளத்தை சீர்பார்ப்பது. தரைய இருந்தால் வீடுகளை அமைக்கின்ற போது வீட்டுக்கு நிலம் செய்யல அந்த தரை சமமாக இருக்க வேண்டும் என்று பார்ப்பார்கள். ஆனா சில இடங்கள்ல கொஞ்சம் வாசலை நோக்கி கொஞ்சம் சாய்வாக கொஞ்சம் பள்ளமாக்கி விடுவார்கள். காரணம் என்னடா, வீட்டை கழுவினா தண்ணி வாசலால வெளியேறுவதற்கு. அப்ப இது ரெண்டும் திரும்ப திரும்ப பயன்படுத்துவது. செங்கல் என்பது ஒரு கட்டிடத்துல ஒருக்கா பயன்படுத்தினா திரும்ப பயன்படுத்துவது இல்லை. ஏன் முடியாது, அது கட்டிடத்துக்குள்ளே போயிடுது. அப்ப செங்கல் ஒரு தடவை பயன்படுத்தினால் அதோட அந்த கதை சரி, அதை எடுக்க முடியாது. அப்ப இந்த கேள்விக்கான விடை செங்கல் என்பது ஆகும். நன்று மாணவ செல்வங்களே, தொடர்ச்சியாக அடுத்த வினாக்களை பார்க்கிறோம். இதுல 39வது வினா, பிராணிகளிடமிருந்து பெறப்படும் உணவுப் பொருள் அல்லாதது. நாங்கள் எங்களுக்கு தேவையான உணவை தாவரங்களில் இருந்து பெறுகின்றோம், பிராணிகளிட்ட இருந்து பெறுகின்றோம். முக்கியமாக பிராணி என்றதுல பறவைகள், மிருகங்கள் எல்லாம் அடங்கும். அப்ப பிராணிகள்ல இருந்து, பறவைகள்ல இருந்து முட்டைகளை பெறுவோம். மிருகங்கள்ல இருந்து பால், இறைச்சி, பறவைகள்ல கோழி இறைச்சியாக பயன்படுத்துவோம், இறைச்சி போன்றதை பயன்படுத்துவோம். அப்ப இதுல தந்த விடைகள்ல பிராணிகளிடமிருந்து பெறப்படும் ஓர் உணவு அல்லாதது. இந்த ஓர் என்பது உங்களுக்கு தெரியணும், ஒன்றைத்தான், ஒன்று, ஒரு என்பதை தான் உயிர் சொல்லிலே ஆரம்பிக்கின்ற சொல்லுக்கு முன்னால் வரைக்க ஓர் என்று வரும். ஓர் உணவு, ஓர் என்றால் உயிர் சொல்லு. ஆனால இருந்து அவ்வண்ணா வரையிலான உயிர் சொல்லிலே ஆரம்பிக்கிற சொற்களுக்கு முன்னால ஒன்று என்பதை ஓர் என குறிக்கப்படும். மற்றதான் ஒரு, ஒரு கடதாசி. ஆனா ஆனா வந்தால வாரண்ட ஒரு இலை என்றால் அது தவறு. ஓர் இலை, ஈனா, ஓர் உணவு பொருள், ஓர் உணவு பொருள். அப்போ ஓர் என்பது தெரிந்திருக்கணும் தமிழ் அறிவியல். சரி, இப்ப பிராணிகள் இருந்து பெறப்படும் ஒரு உணவுப் பொருள் அல்லாதது. அப்ப முட்டை நாங்கள் பறவைகள்ல இருந்து பெறுகின்றோம், கோழியில இருந்து பெறுகின்றோம். அப்ப அது பிராணியில இருந்து பெறப்பட்டது. பால் என்பது பசு, ஆடு, மாடு போன்றதுல, பசு என்பது மாடுதான். பசு, ஆடு, மாடு, ஆடு போன்றவற்றில் பால் பெறுகிறோம். ஒட்டகம், எருமை மாடு போன்றதுலையும் பால் பெறலாம். அப்ப பால் மிருகங்கள்ல இருந்து பெறப்படுகின்றது, அதுவும் ஒரு பிராணிதான். ஆனா எள்ளுப்பாகு என்பது தாவரத்தில இருந்து கிடைக்கிற எள்ளில இருந்து பெறப்படுகின்றது. எள்ள இனிப்பு சர்க்கரையோடு சேர்த்து இடித்து அரைத்து எள்ளுப்பாகு செய்வார்கள். அப்ப இந்த கேள்விக்கான விடை எள்ளுப்பாகு. அடுத்தது, சமையலறையில் அத்தியாவசியமான ஒரு சக்தி. சமையலறையில நாங்க என்ன செய்கிறோம்? உணவுகளை சமைக்கிறோம். உணவு சமைப்பதற்கு என்ன தேவை? வெப்பம் தேவை, தண்ணீர் தேவை. தண்ணி, அதுல பல பொருட்கள் தண்ணியோடு சார்பான உணவாக இருக்கும். ஆனா நெருப்பு தேவை அந்த உணவுகள் சமைப்பதற்கு, அதாவது அந்த உணவுகள் வேகுவதற்கு. ஏனென்றால் ஆதிகாலத்தில முதல்ல மக்கள் நெருப்பை கண்டுபிடிக்காத போது பச்சையாகத்தான் எல்லாத்தையும் சாப்பிட்டார்கள். ரட்சிய கூடி பச்சையாகத்தான் சாப்பிட்டார்கள். அப்பவே இந்த உடல்நிலை அதுக்கேற்ற மாதிரி இருந்தது. ஆனா இப்ப அவர்கள் அதை அவித்து சாப்பிட பழகின பிறகு அந்த உடல்நிலை மாறுபடுது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியணும், ஆதி காலத்துல மனிதனுக்கு மிருகம் மாதிரி வெட்டப்பல் வெளியில நீண்டு கொண்டு இருந்திருக்கும். ஏன்? அவன் ரட்சியல் எல்லாம் கிழிச்சுத்தான் சாப்பிட்டான். அப்ப அவனுக்கு அவிக்க தெரியாது. பச்சையாக ரட்சிய கிழிச்சு சாப்பிட்டான். அப்ப கிழிக்கிறதுக்கு வெட்டைப்பல் நீளமாக இருக்கணும், மிருகங்களுக்கு இருக்கிற மாதிரி. அப்ப ஆதிகால மனிதனுக்கு அப்படி இருந்திருக்கும். ஆனா பிறகு அவன் நெருப்பில உணவை வாட்டி சூடாக்கி அவித்து சாப்பிடுக்க அந்த ரட்சிகள் அவன் வாய்க்கு பதவமான நிலைக்கு வந்தபடியால் அதுக்கு பிறகு அவனுக்கு பல்லுகள் எல்லாம் குறுகி கொண்டு போயிட்டு. ஆதிகால மனுஷன்
குரங்கு மாதிரி மரம் தாவி இருப்பான். அப்ப அவனுக்கு வால் தேவையா இருந்திருக்கு, சமநிலையே போயிடும். ஆனா பிறகு அவனுக்கு வால் இல்லாம போயிருக்கிறான். ஏனென்றால் இதற்கெல்லாம் அடையாளம் இப்பவும் இருக்குதாம். வால் இருந்த அடையாளம் எங்கட முள்ளந்தண்டு எலும்புல கடைசியில ஒரு எலும்பு துண்டி இருக்காம அது வால் தான். அது இப்ப இல்லாம போயிட்டு. இப்ப நான் சொல்றேன் என்னென்றால், நெருப்பின் சமையல் அறையில முக்கியமான பொருள் ஒரு சக்தி நெருப்பு, வெப்ப சக்தி தேவை, காற்று தேவைதான். ஆனா முக்கியமானது அத்தியாவசியமான என்று கேட்கப்பட்டபடியால் அது நெருப்பு தான். காற்றும் தேவைதான், வெளிச்சம் தேவைதான். ஆனால் அத்தியாவசியமானது அதிகம் என்றது நெருப்பு. காற்று எதுக்கு தேவை? எரிதலே காற்று தேவை. ஒரு பொருள் எரியணும் என்றால் அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்கணும். அந்த ஆக்சிஜன் காற்றில இருந்தான் கிடைக்கின்றது. வெளிச்சம் தேவைதான். சமையல் செய்கிற இடத்துல வெளிச்சம் மிக முக்கியம். அப்ப இதற்கான விடை நெருப்பு என்பது ஆகும். இனி நாங்கள் 41வது வினாவை பார்வையிடுவோம். காய்ந்த தாவரங்களின் பொந்துகளில் உயிர் வாழ்வது எது? இங்க 3 பிராணிகளுடைய பேர் தந்திருக்கு: கிளி, காகம், முசுறு. கிளி எங்க இருக்கும் என்றால் மரங்கள்ல காய்ந்த பொந்துகளுக்கு உள்ளுக்கு இருக்கும். மரங்கள்ல மேற்பகுதி ஏதோ ஒரு வகையில அழிவுக்குள்ளாகி அவை விழுந்த பிறகு அந்த மரத்தின் தண்டு பகுதியில அது உக்கிக்கொண்டு போற கட்டத்துல, பழுதடைந்து போற கட்டத்துல அது பொந்தாக கிளிக்கு உறைவிடமாகின்றது. இதுல காகம் என்பது மரங்களோட கிளைகள்ல கூடு கட்டி இருக்கும். அப்ப அது பொருந்தாது. முசுறு என்பது இலைகளை சுருட்டி தனது இருப்பிடத்தை தயாரித்துக் கொள்ளும். இலைகளுக்குள்ள அதை சுருட்டி அதுக்குள்ளதான் முசுறு எறும்பி இருக்கும். அப்ப இங்க காகமோ முசுறோ இந்த பொந்துகள்ல வாழ்ந்தது அல்ல, கிளிதான். அதாவது கிளி மரப்பொந்துகளில் சீவிக்கும். ஆகவே அதற்கான விடை முதலாவது. சூழல் வெப்பம் குளிரிலிருந்து உடலை பாதுகாக்கும் போசனை கூறு. நாங்க கடந்த வகுப்புகள்ல எங்களுடைய உணவில இருக்கிற போசனை கூறுகள் பற்றி கற்றனாங்கள். கார்போஹைட்ரேட்டு, புரதம், விட்டமின்கள். அந்த நேரத்தில் இன்னும் ஒரு சிறிய விடயத்தை நாங்கள் பார்க்கணும். எங்களுடைய உணவோட கொழுப்பு சார்ந்த போசனை கூறும் அவசியம். எது? எண்ணெய் வகையில கொழுப்பு இருக்கின்றது. அந்த கொழுப்பும் எங்களுக்கு ஓரளவு தேவை. அதிகம் இருந்தால் ஆபத்து, கொஞ்சம் குறைவா தேவை. என்ன காரணம் என்றால், சூழல்ல இருந்து நாங்கள் குளிர் வெப்பத்தை தாங்கணும் என்றால் எங்கட உடம்பில அந்த மேற்பரப்பில ஒரு கொழுப்பு படை மாதிரி இருக்கின்றது. அதுதான் எங்களை காப்பாற்றுகின்றது. அது மிருகங்கள்ல அதிகமாக இருக்கும். அதுவும் பன்றியில நிறைய இருக்கின்றது கொழுப்பு பகுதி. அப்ப எங்களுக்கும் அது இருக்கின்றது வெள்ளிசாக. அப்ப அதற்கு கொழுப்பு தேவை. அளவுக்கு மேல கொழுப்பு என்றால் அது இதயத்தோட சம்பந்தப்பட்டு இதய மாரடைப்பை உண்டு பண்ணும். அது வேற விடயம். ஆனால் எங்களுக்கு அதாவது சூழலில் இருந்து குளிர் வெப்பத்தில் இருந்தவர்களை உடலை பாதுகாப்பதற்கு கொழுப்பு உணவுகள் அவசியம். அப்ப இந்த கேள்விக்கான விடை கொழுப்பு என்ற 2வது விடை என்பதை கவனியுங்கள். அதாவது உயிர்ச்சத்து, கனியுப்பு என்பதெல்லாம் உணவுப் பொருட்களில் உயிர்ச்சத்து என்பது விட்டமின்கள், கனியுப்புகளும் விட்டமின்களோடு சார்பானதான். இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே கற்றுவிட்டோம். நன்று மாணவ செல்வங்களே, இப்பொழுது 6வது பக்கத்துல 42வது வினாவரையிலே நாங்கள் பார்வையிட்டுள்ளோம்.